இந்த வீடியோல நான் அதுவரை கத்துட்ட இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அந்த ஒரு லெசன் என்ன அப்படின்னா, அட் அ பாயிண்ட் யூ ரியலைஸ் லிமிட்டிங் யுவர் செல்ஃப் இஸ் த கீ ஃபார் யுவர் சக்சஸ் அப்படிங்கிறது. இப்போ பாப்புலரா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, a person with no options and a person with 10,000 options is not going to pick anyone அப்படின்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் போஸ்ட் பண்றேன். படித்த புக்ல நிறைய விஷயம் சொல்லலாம். எனக்கு சைக்கோ தெரப்பில இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்றனால அந்த விஷயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல என்னெல்லாம் செட் ஆகுன்றதை சொல்லலாம், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆரம்பிச்சேன். இதே எனக்கு வந்து ஏஐல ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜ் இருக்கனால அது செஷனா ஒன்று பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், யூடியூப்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க பர்சனல் ப்ராஜெக்ட், உங்க ஒர்க் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், உங்க பர்சனலே நீங்க பல விஷயத்த பிரிச்சுட்டு இருக்கீங்க. இதை தவிர்த்து நீங்க டிவோஷனல் பர்சன் வேற, இதை தாண்டி நீங்க ஒர்க் அவுட் வேற பண்றீங்க, இதை தாண்டி நீங்க தனியா குக் பண்றீங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஹவு டைவர்டட் இட் இஸ். எதுவுமே ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டடா இல்லை. ஆனா எவ்ரிதிங் கம்ஸ் டு அ சிங்கிள் பாயிண்ட் when you try to direct those. இந்த டைரக்ஷன்றது என்னது? ஒரு ஸ்கூல் போய் எதுக்கு டியூஷனுக்கு போறான்? அப்படிதான் எல்லாமே ஸ்கூலே சொல்லி தந்துருவாங்களே. அப்படின்னா எந்த விஷயத்த எப்படி படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடியது மட்டும்தான் ஒரு டியூஷன் டீச்சரோட வேலையை தவிர அவனை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவனோட வேலை கிடையாது. அது முடியவும் முடியாது. இப்போ அதே தான் நம்ம லைஃப்க்கும். நம்ம நிறைய விஷயத்துல டைவர்ஜா இருப்போம். எதை எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம புதுசா ஒரு கோல் எடுத்து வைப்போம். அந்த கோலுக்கு தகுந்த ரிசோர்சஸ் நமக்கு இருந்தா கூட அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து அந்த கோலுக்கு கிட்ட கொண்டு போக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. முக்கியமா எனக்கு தெரியாது. இப்போ நான் இந்த விஷயத்தை ட்ரை பண்றேன் அப்படின்றனால என்னால ஒரு விஷயத்துல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த விஷயத்த ஒண்ணுக்கு ஒண்ணு சேஞ்ச் பண்றது மூலியமா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் போஸ்ட் பண்றேன், யூடியூப்ல கண்டென்ட் போஸ்ட் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்றது மூலியமா அதுக்கு தேவையான ஆடியன்ஸை அந்த கொண்டு வரதுக்கு என்னால முடியும். இப்போ இம்பார்ட்டன்டான கான்செப்ட் டிஸ்கஸ் பண்றது அப்படின்னா யூடியூப்ல தான் பண்ண முடியும்ன்றனால அது யார் யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும் அங்க டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துட்டேன்ல. ஸோ இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால என்னால ப்ராப்பரா எந்த கான்டென்ட் எங்க போடணும், எந்த டைம்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராப்பரா எனக்கு நாலேஜ் வந்துடுது. இது மூலியமா ப்ராப்பரா எந்த விஷயத்த எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்ற டைரக்ஷனை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்றீங்களோ, இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் சம்பந்தம் இல்லை அப்படிங்க நினைச்சீங்கன்னா, யூ மஸ்ட் மேக் இட் ரிலையபிள், ரிலேட்டபிள். எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாட்டு பாடுறதுனால என்னால் மைண்ட் ஃப்ரீயா இருக்க முடியும். அதுக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனா ரிலாக்ஸேஷன், மென்டல் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு பாடுறது, பிசிக்கல் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றது. இப்போ நீங்க ரெண்டத்தையும் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ மென்டல் பீஸ் தேவையோ இது யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்போ பிசிக்கல் புஷ் தேவையோ அப்போ நீங்க ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் வரனால ரெண்டு கான்ட்ரடிக்டரியா இருந்தாலுமே எதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்க லைஃப்ல உங்களால ஈஸியா மல்டிபிள் விஷயத்தை கேரி அவுட் பண்ண முடியும். எப்போ உங்களால் டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ண முடியும் அந்த விஷயத்த உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய எஃபோர்ட் தேவை, டைம் தேவை, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்த இம்பார்ட்டன்டான கண்டென்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை.